எல்லாம் உட்காருங்க. ஹலோ டே, அந்த ஸ்கூலில் +1 +2க்கு கிளாஸ் எடுத்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 25 கொடுத்துருப்பீங்களாண்ணா? 25க்கு மேலேயே இருக்கும். 25 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே. 100ன்னா 100 பாஸ் கிடையாது, 35 எடுத்து பாஸ் பண்ணுறது இல்லை. 100 out of 100 இன் சோஷியல் ஸ்டடீஸ் 25 பசங்க எடுத்துருக்காங்க. ஏய் இரு 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 ஃபஸ்ட் இயர் வந்து நான் 10th வந்து எழுதும்போது அன்னைக்கு காலையில் போய் 8 மணிக்கு கிளாஸ் எடுத்துட்டு தான் நான் வந்து போவேன். அதான் 8 மணிக்கு கிளாஸ் எடுத்து 8 வரைக்கும் இது பண்ணிட்டு போவேன். அன்றைக்கி நைட் 8 மணி வரைக்குமா? இல்லை காலையில் 8 மணி. ஐயோ நல்ல வேலை. 8 வரைக்கும் எடுத்துகிட்டு போவேன். ஃபஸ்ட்டு செட்டு நான் 10th எழுதும்போது கிட்டத்தட்ட எல்லாம் நல்லா படித்தாங்க, வெரி குட், நல்லா படித்தாங்க. அப்போ வந்து 4 கிளாஸ் வந்து 99 மார்க், 100க்கு 1 மார்க் கம்மி. அப்படியே பெருஸ் ஆகிட்டேன். நான் ஒரு மாதம் கிட்டத்தட்ட எப்படி 1 மார்க் வந்தது அப்படின்னு எதிர்ப்புள்ள ஒரு கேள்வி. ஆனால் இவ்வளோ தூரம் பசங்க கஷ்டப்பட்டு வந்தாங்க, அந்த 1 மார்க் எப்படி போச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் தேடுதல் தான் வாழ்க்கை. அதுக்கப்புறம் இந்த 1 மார்க் எப்படி போச்சு என்னன்றது அதுக்கப்புறம் சில ட்ரைனிங் பண்ணுறது போகும்போது தான் தெரிஞ்சு. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, பசங்க வந்து இந்தியாவில் தீவுகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகள் எழுதுவாங்க. அது வந்து கரெக்டு தான், ஆன்சர் கரெக்டு. ஆனால் நாங்கள் சென்டமில் பார்க்கும்போது என்ன பண்ணோம், அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அப்படிங்கும்போது சென்டம் வரும்போது வச்சுருவோம் மார்க், கரெக்ட் தான் ஆன்சர். ஆனால் அந்தமான் அண்டு நிக்கோபார் தீவுகள் அப்படின்னு, அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் எழுதணும். இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் மற்றெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அதுக்கு அடுத்த வருஷம் கொடுத்த உடனே ஃபுல்லாக பசங்க வந்து மேடம் இது சித்ராமணம் சொன்ன மாதிரி சென்டம் ஆனாங்க. அப்போ என்கிட்ட கோட்டை ஆஃபீஸில் திருப்பி போனேன். 1 மார்க் நான் குறைச்சேன். அப்போ வந்து சக ஆசிரியர் நாங்கள் 5 பேர் சோஷியல் டீச்சரு, என் கூட ஒர்க் பண்ணுறவங்க டீச்சர்கிட்டே போய் அந்த பொண்ணு என் எதிரவே கேட்குது. என் எதிரவே சார் இது பாருங்கள், நான் வந்து கரெக்டாக எழுதிருக்கேன், சார் மார்க் படிச்சிருக்காரு வந்து அப்படின்னு. சாதாரணமாக எல்லா டீச்சரும் கோவம் வராது, ஏன்னா நம்ம என்னடா மார்க் போடுறோம் அங்கே போய் கேட்குதுன்னு. பட் நான் கோவமே படல, ஏன்னா அவங்கள சோஷியல் டீச்சர்ஸ் இது வந்து என்கிட்ட வந்து கேட்பாங்க. வந்தது அவங்க என்ன சொல்கிறேன்னா, அந்த ஆன்சரை பார்த்தாங்க, என் சோஷியல் சார் கரெக்ட்னா சொல்ல, ஆன்சர் பார்த்து ஸ்டார்ட் பண்ணது கரெக்ட் மார்க்னு சொன்னாங்க. சரி என் எதுவுமே தண்ணி, சரி நான் கோவப்படல, சரி போயாச்சு. அதுக்கப்புறம் ஆனுவல் எக்ஸாம் வந்தது. அந்த பொண்ணு பேர் மோனிஷா, ஒரு கிராமத்துல என்ன வந்தது. ஆனுவல் எக்ஸாமில் அந்த பொண்ணு சென்டம். வாவ் சூப்பர். நான் கொடுக்கலன்னா அந்த பொண்ணு அதே தப்பு பண்ணிருப்பான். எனக்காக சார் கரெக்டாக போட்டாரு, எனக்காக தான் அந்த டீச்சர் கரெக்டாக பண்ணாங்க. இப்போ அவங்க வேற பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ என்னன்னா சென்டம் வாங்கினோடனே அந்த கேர்ளோட ஃபேமிலியே என்ன பண்ணாங்கன்னா, ஃபேமிலியே வந்தாங்க. ஃபேமிலியே வந்து எனக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணிருப்பாங்க. அப்போ நான் பசங்கிட்ட சொல்லிட்டேன்னா, இது ஒரு 5 முறை அஸ்னாபுரத்துக்காக தான் போய் நின்னேன். வேலுசாமி கிடையாது, அஸ்னாபுரம் ஸ்கூல்ல டெவலப் ஆனதுக்காக தான். எல்லாரும் டெவலப் பண்ணி விட்டுருவாங்க, நான் போய் நிற்கிறேன், அவ்வளோதான். ஐயோ முதல் மாடியில் நம்ம சயின்ஸ் சார் சித்ரா ஒரு ஃபவுண்டேஷன் போனதுல நாங்கள் மேலே நிற்கிறோம். ஹலோ 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 லைட் ஸ்டோன். ஏய் எதுக்கு இல்லை, எதுக்கு போய் நின்னா தெரியுமா? இது வரைக்கும் 100% லீவே போடாமல் 100% அட்டண்டன்ஸ். சார் இது வரைக்கும் இந்த வருஷம் லீவே போடல ஸ்கூலுக்கு. இருங்க ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன். அதுக்காக சிஓ மேம் வந்து சாரை பாராட்டி அங்கே வந்து அந்த அவ்வளோ டீச்சர்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க பெரிய மீட்டிங் மகாபலிபுரத்தில். அங்கே வந்து சாரை கூப்பிட்டு பாராட்டி அவங்களுக்கு பரிசு கொடுத்துருக்காங்க. முறை போயிருங்க, 1 முறை தனியாக போயிருங்க, 1 முறை சித்ரா டீச்சரு, காயத்ரி டீச்சரு, வனிதா டீச்சர் 4 பேரும் போய் ப்ரைஸ் வாங்கணும் 100. அதுக்கப்புறம் அதே கலெக்டர் வந்துருக்காரு. கிட்டத்தட்ட 3 முறை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். கலெக்டர் இப்போ இருக்க கலெக்டர் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அந்த அளவு ஒரு அவர் எஜுகேஷனாக நல்லா பண்ணியிருக்காரு சொல்கிறேன். அப்போ சென்டம் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட இதுக்கு பதில் நான் வந்து நான் திருப்தி போட்டுருது. எப்படி திருப்தி போட்டுருதுன்னா, அவார்டு ப்ரைஸ் நான் போகிறதே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து நம்ம செய்கிற வேலையை போய் வெளியே சொல்லி வாங்கினது கிடையாது. நான் பசங்கிட்ட மட்டும் சொல்கிறது என்னன்னா, நீ ஃபுல்லாக பாஸ் பண்ணினா என் கிளாஸில் எனக்கு ஐ எம் ப்ரௌட் ஆஃப் த ஸ்டேட் அவார்ட், எனக்கு எக்ஸ்ட்ரா மாதிரி அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி நீ 100 out of 100 ஃபுல் மார்க் எடுத்தால் டிசிஎஸ் சென்ட்ரல் அவார்டு அப்படின்னு சொல்லுவேன். அது பசங்க வந்து விளையாட்டா சார்னாங்க, ஆனால் அது வந்து எழுதியிருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்கோங்க, எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. ஹவு டு ப்ரெசென்ட், நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறதுல ஆன்சர் இருக்குது. நாட் ஓன்லி ஃபார் 10th ஸ்டாண்டர்ட்,
நீங்கள் 11th 12th அதுக்கப்புறம் காலேஜ் வந்துருக்கணும்னா இது ஒன்றா. இன்கேஸ் பிஜி எக்ஸாம் போகும்போது கூட நான் ஹையர் செகண்டரி பிஜி எக்ஸாம் டிகிரி பிஜி எக்ஸாம் போகும்போது கூட என்ன பண்ணால் ஒரு சின்ன ஸ்கேலு அதுக்கப்புறம் 2 ஸ்கெட்சு போட்டுட்டு போவேன். எல்லாமே டிகிரி எக்ஸாம்னா ஒரு பேனா தான் எடுத்துகிட்டு போவாங்க. எடுத்துகிட்டு போகிறது என்ன பண்ணுவோம், அதை எழுதிட்டு கடைசியில் என்ன பண்ணுவோம், ஒன்றுத்தையும் எழுதி முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம், ஒரு பக்கத்துக்கு பார்த்து நானே பென்சில் வச்சு சின்ன பசங்க பண்ணுற மாதிரி நான் பண்ணிட்டு வருவேன். அதாவது எது ஹைலைட் பண்ணியிருக்கோமோ அதை வந்து 2 ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு போவேன். அப்போ நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறதுல இருந்து அது இங்கிலீஷ் மீடியத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்டேஷன் வெரி 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 இம்பார்ட்டன்ட். தமிழ் மீடியம் என்ன சார் கேட்குறீங்க, இங்கிலீஷ் மீடியம் கிட்டத்தட்ட ஒரு 20 எக்ஸாம் அவங்க ஃபேஸ் பண்ணி தான் அவங்க அனுப்புவாங்க. புரியுதா? அப்போ அந்த பேப்பரோட உங்கள் பேப்பர் போகும்போது நீங்கள் அவங்களுக்கு எந்த விதமான எத்தனையும் குறைவே கிடையாது. ஓ, இப்போ நீங்கள் சொல்ல வர்றது வந்து இப்போ உங்கள் பேப்பர் இங்கிலீஷ் மீடியம் திருத்துறாங்கல்லப்பா, மெட்ரிகுலேஷன் டீச்சர்ஸ் திருத்துவாங்க. ஸோ அவங்க நிறைய மெட்ரிகுலேஷனில் படிச்சுட்டு வர பசங்களோட பேப்பர்ஸை திருத்திக்கிட்டே வரும்போது உங்கள் பேப்பர் வந்து அதுக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பளிச்சுன்னு தெரியும். அப்போ உடனே மனசு என்ன பண்ணும், மார்க் குறையிறதுக்கு சான்ஸ். அதனால தான் சொல்கிறேன் அதிகமாக கேர் எடுத்துக்கிறதுக்காக இங்கிலீஷ் மீடியத்தில் அதுதான். ஏன்னா வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட பசங்க என்கிட்ட தமிழ் மீடியத்தில் அதான் இங்கிலீஷ் மீடியத்தில் லாஸ்ட் திமிழ் வேலை செய்யும்போது சார் அந்த மெட்ரிகுலேஷன் ஆரம்பிச்சாங்க சார், நான் நீங்கள் கவலையே கூடாதுப்பா, அவங்க 20 மாதம் இல்லை 15 மாதத்துக்கு மேலே படித்து ஓட்டத்தை நீ 10 மாதம் 8 மாதம் நான் ஓட வைப்போம். உண்மையிலே டேலண்டானவங்க நீங்கள் தான் ஆசைப்படுறீங்க தான். ஏன்னா உங்களை உபாதி வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரைனிங் கொடுத்து நாங்கள் ஷார்ட் டைமில் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து இது கலைக்கு விழா மற்றது எல்லாத்தையும் உங்களை பார்ட்டிசிபேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மார்க் வாங்குற மாதிரி பல வேலைகளை செய்து இது பண்ணுறோம் தெரியுது. ஆனால் தெரியதில்லை, நம்ம பிளான் எடுக்க முடியாது, ஒன்றும் தெரியல. ஆனால் பட் நான் அஸ்னாபுரம் பண்ணிருக்கான், நல்ல டெவலப்மெண்ட்டு எல்லாமே எப்படி சார் அந்த இது சிவமரை தான் சொன்னேன். நான் 50 டைம் மேடம் எங்கள் ஸ்கூலுக்காக வரேங்கன்னா இதை நீங்கள் ஓப்பனாக சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. முதல் முறை உங்களோட படித்த நம்ம மாடல் ஸ்கூல் போயிருக்காங்க ஜீவன் நானும் வந்துச்சு. இப்போ வந்துன்னா அப்போ நானும் வந்து ஜீவன் ராஜா 3000 ருபீஸ் வாங்கணும், சப் கலெக்டர் கொடுத்தாரு. 2வது முறை வந்து நுகர்வோர் மன்றத்துக்காக நம்ம ஸ்கூலில் டிஸ்ட்ரிக்டில் 3 ஸ்கூல் செலக்ட் ஆச்சு. அதில் ஒரு ஸ்கூல் அஸ்னாபுரம். அதுக்காக வந்து ஜட்ஜி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜும் கலெக்டர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு நீங்களும் இருந்தீங்க 3 பேரும். 3வது முறை டீச்சர்ஸ் இருந்தேன். 4வது முறை நம்ம சாயம் பிரின்சிபல் ப்ரோக்ராம் இருந்தேன். இது 5வது முறை அப்படின்னு எல்லாருமே பாராட்டினாங்க. அப்போ இந்த பேருக்கு ஒரு காரணம் எல்லாருமே அஸ்னாபுரம்ன்ற பிளாட்ஃபார்ம் தான். அஸ்னாபுரம் வந்து இது வந்து டீச்சரை வந்து தெரியும். நான் வந்து சொல்கிறேன் இங்கிலீஷ் மீடியத்துக்கு தமிழ் மீடியத்துக்கு அடிக்கடி சொல்லியிருக்கேன். இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஒரு நாள் ஹவு டு ப்ரெசென்ட் யுவர் ஆன்சர் அப்படின்ட்டு ஒரு நாள் நான் கிளாஸ் இருக்கேன். நான் சோஷியல் மீடியாவில் அவங்க டீச்சர்ஸ் எடுத்துருப்பாங்க. எதனா டவுட் இருந்தால் கேளுங்க, டீச்சர் ஒன்று சொல்ல மாட்டாங்க. ஹவு டு ப்ரெசென்ட். ஐயோ, அது இன்னொரு தடவை சொல்லுங்கண்ணா. ஏன்னா பசங்க பயந்துக்கிட்டு அந்த மாதிரி வந்து கேட்காம இருப்பாங்க உங்ககிட்ட. இல்லை நான் டீச்சர் ஒன்றும் இல்லை. ஏன்னா ப்ரெசன்டேஷன் முக்கியம்டா. ப்ரெசன்டேஷனில் தான் உங்களுக்கு வந்து மார்க் வருமே. ஆன்சர் கீ எப்படி கொடுக்குறாங்களோ அப்படி. ஸோ சார்கிட்ட கேட்டுக்கோங்க. முக்கியம். அது வந்து ஒரு நாள் நான் வந்து சோஷியல் சொல்லிட்டு அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நான் சொல்ல வந்து மெட்டீரியல் மாதிரி கேட்டு தான் செய்வாங்க. அதனால் பழைய மாணவர்கள் செய்யும்போது அவங்க ஒரு நாள் வந்து இங்கிலீஷ் மீடியம் நான் வந்து எடுக்கிறேன். ஹவு டு ப்ரெசென்ட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன். நம்ம காலம் இருக்கிற காலம் வந்து அதாவது புயல் வந்து நெருங்கி வர மாதிரி நம்ம வந்து 28ஆம் தேதி காலை நிர்ணயம் பண்ணிட்டாங்க.